உலகெங்கும் வாழும் ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். விசுவாவசு வருடம் இன்று 2/1/2026 மார்கழி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:16 வரை மிருகசீரிடம், பின்பு திருவாதிரை. இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. சூரிய உதயம் காலை 6:30 மணி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி என்பர்களே, மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் வரக்கூடும். வெளிநாட்டில் செட்டிலாகும் வாய்ப்பு வரலாம். அலுவலகத்தில் உயரதிகாரியின் பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் கவனமா இருக்க வேண்டும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வீண் செலவு ஏற்படக்கூடும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய அதிகாரமிக்க பதவிகள் தேடி வரும். வியாபாரிகளுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். மேஷராசி பரணி நட்சத்திரம். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் விரதம் இருப்பது நல்லது. மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். துர்க்கையம்மனை வழிபடுவது நன்மை தரும். ரிஷபராசி என்பர்களே, தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் அற்புதமான நாள். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். அலுவலகத்தில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். மாணவர்களின் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தினால் வெற்றி பெறலாம். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பதில் வெற்றி கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புள்ளது. வெளிவட்டாரத்தில் புது பொறுப்புகள் கிடைக்கும். ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்வது நன்மை அளிக்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் கேட்பதும் மனசு அமைதிப்படுத்தும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய தொழில் தொடங்குவதற்கு நல்ல நேரம். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க பெறலாம். மிதுன ராசி என்பர்களே, தொழில் வியாபாரத்திற்கு தேவையான வங்கி கடனுதவி கிடைக்கும். அடகு வைத்து நகையை மீட்பீங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமா இருப்பது நல்லது. மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வருமானமும் அதிகரிக்கும். எதிலும் நிதானமா செயல்படுவது நல்லது. துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்ய சனி பகவானின் அருள் கிடைக்கும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். சில தடங்கல்கள் வரலாம். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம். அரசு சார்ந்த விஷயங்களில் சில தாமதங்கள் ஏற்படலாம். பசுவுக்கு உணவளிக்க எல்லா நன்மையும் உண்டாகும். விநாயகரை வழிபாடு செய்ய ராகு கேது தோஷம் நீங்கும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். விஷ்ணு சகஸ்ரநாமம் மன நிம்மதியை உண்டாக்கும். கடகராசி என்பர்களே, வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரும். வருமானம் 2 மடங்கு அதிகரிக்கும். வீண் செலவை கட்டுப்படுத்தினால் வங்கி சேமிப்பு உயரும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். சகோதர வகையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். புதிய மின்சாதன பொருட்கள் வாங்குவீர்கள். பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். கடகராசி பூசம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணவரவு கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும். பணவரத்து சீராக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் வரும். மற்றவர்களுடன் பேசும்போது நிதானமா இருக்க வேண்டும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். வேலை செய்யும் இடத்துல சில சவால்கள் வரலாம். பணவரத்து சீரா இருக்கும். சிக்கனமா இருக்க. பண தட்டுப்பாடு ஏற்படாது. காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலம். விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய மனக்குழப்பம் நீங்கும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் வரலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செலவும். பழைய கடன்கள் தீரும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். இன்று உங்களுக்கு குரு பகவானின் அருள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி நிலவும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். கன்னிராசி என்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வெளிநாட்டில் இருப்பவர்களால் திடீர் திருப்பம் உண்டாகலாம். காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம்.
நிதி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கும் வாய்ப்புள்ளது. எதிரிகளின் தொல்லை நீங்கும். கடன்கள் அடைபடும். கன்னி ராசி அஸ்தம நட்சத்திரம். காரிய தடைகள் நீங்கி அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க நல்ல நேரமா இருக்கும். பணவரத்து கூடும். நிதி நிலைமை மேம்படும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. செலவுகளை கட்டுப்படுத்தினா நல்ல சேமிப்பு செய்ய முடியும். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் யோகம் கிடைக்கும். துலாம் ராசி என்பர்களே, புத்திசாலித்தனமா செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். கடினமா உழைக்க வேண்டி வரலாம். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். தடைகளை தாண்டி வெற்றி கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு உண்டு. பண வரவு அதிகரிக்கும். சிக்கனமா இருப்பது நல்லது. புதிய முயற்சிகள் வெற்றிகரமா முடியும். துர்க்கையம்மன் வழிபாடு நன்மை அளிக்கும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். புதிய வேலை கிடைக்கும். முன்னேற்றம் நிறைந்த நாள். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். விநாயகப் பெருமான் வழிபாடு நிம்மதி தரும். விருச்சிக ராசி என்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். வீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்திற்கு மாறும் வாய்ப்பு வரும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பண வரவு அதிகரிக்கும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரம் சீராக இருக்கும். வியாபார தடை நீங்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். உங்கள் முயற்சிகள் வெற்றியை அடையும். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசி என்பர்களே, நீண்ட நாள் கனவு நனவாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். பண வரவு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. திருமண வாழ்க்கை காதல் உறவில் மகிழ்ச்சி நிலவும். புதிய தொழில் முயற்சிகள் நல்ல பலன் தரும். தாயாரை மதிப்பது அவருக்கு உதவிகள் செய்ய சனியின் கோபம் தெரியும். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம். குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். நிதி நிலைமை சீராக இருக்கும். தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய எல்லா நன்மையும் உண்டாகும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். புதிய வேலை அல்லது தொழில் தொடங்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். புதிய வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் வரலாம். ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம். மகர ராசி என்பர்களே, வரவேண்டிய பணம் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு முடிவுக்கு வரும். வீட்டிற்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழ்வீர்கள். கோர்ட் பிரச்சனை சரியாகும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளின் முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. உங்கள் செயல்களில் வெற்றி கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபட எல்லா நன்மையும் உண்டாகும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். பயணங்களில் கவனமா இருக்க வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். கும்பராசி அன்பர்களே, பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் தேடி வரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். கணவன் மனைவிக்கிடையில விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். புத்திசாலித்தனமா செயல்பட்டு காரியங்களை செய்து முடிப்பீங்க. சுபகாரியங்களில் ஈடுபடுவீர்கள். கும்பராசி சதயம் நட்சத்திரம். மனதில் குழப்பங்கள் ஏற்படலாம். அன்றாட பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். நண்பர்கள் உறவினர்களுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். மீன ராசி என்பர்களே, நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். அலுவலகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும். கவனமாக இருப்பது நல்லது. கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். செலவுகள் அதிகரிக்கும். மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம். உங்கள் பேச்சில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முன் நன்கு யோசித்து செயல்பட வேண்டும். அரசு சார்ந்த வேலைகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். சிவபெருமானை வழிபட்டு வர வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். பணவரவும் அதிகரிக்கும். உடல் நலன்ல அக்கறை காட்ட வேண்டும். தூக்கம் மற்றும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். உங்கள் செயல்களில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஓம் நமச்சிவாய மந்திரம் சொல்ல மன நிம்மதி உண்டாகும். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நீங்கள் திசையெங்கும் வெற்றி வாகை சூட இறைவன் அருளட்டும். இன்றைய ஆன்மீக குறிப்புகள். ஐயா, எதிர்மறை சக்திகள் விலக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அன்பு நேயர் ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகணும்னா
வீட்டு வாசல்ல நீங்கள் காலையில் வாசல் தெளிப்பீங்க பாருங்க. அப்படி வாசல் தெளிக்கும் போது தண்ணீர்ல பசும் சாணம் கலக்கணும். அப்படி பசும் சாணம் சிறிதளவு கலக்கணும், சிறிது மஞ்சள் பொடி கலக்கணும். கலந்து உங்கள் வீட்டு வாசலில் தெளித்தால் எந்த எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் உங்களை விட்டு விலகும் ஒரு நல்ல வாழ்க்கை உருவாகும். ஒரு அன்பர் ஒருவருடைய கேள்வி, காலில் மெட்டி அணியலாமா அப்படின்னு ஒரு அன்பு சகோதரி கேள்வி கேட்டிருக்காங்க. அருமை சகோதரி, திருமணமான பெண்ணாக இருந்தால் காலிலே மெட்டி அணியலாம். ஒரே ஒரு மெட்டி மட்டும் அணிய வேண்டும். கூடுதலாக மெட்டி அணிந்தால் கணவரின் வளர்ச்சி பாதிக்கப்படும். ஆகவே ஒவ்வொரு காலிலும் ஒரே ஒரு மெட்டி மட்டும் அணியலாம்.